ஏப்ரல் 29 இந்த தேதியில அப்படி என்ன ஸ்பெஷல்? அதுவும் கணிதத்துல ஒரு சாதாரண நாள் மாதிரி தானே தோணுது. ஆனா இது சாதாரண நாள் இல்ல, இது ஒரு பொன்னாள். வாங்க, இந்த மர்மம் என்னன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். பாருங்க, ஒரே ஒரு தேதி. ஆனா இந்த ஒரு தேதி தான் கணித உலகத்தோட போக்கையே திருப்பி போட்ட பல பெரிய பெரிய கதைகளோட ஆரம்ப புள்ளி. யோசிச்சு பாருங்க, இதே ஏப்ரல் 29ஆம் தேதி தான். ஆனா வேற வேற நூற்றாண்டுகள்ல வேற வேற நாடுகள்ல சில மாபெரும் மூளைகள் நம்ம உலகத்தையே மாத்தி அமைச்சிருக்கு. சரி வாங்க, இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். சரி, நம்ம கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டெய்லி யூஸ் பண்ற ஒரு விஷயத்த பத்தி தான் இது. உங்க ஃபோன் எப்படி உங்க மெசேஜஸ், பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த கேள்விக்கான பதில் அது இந்த ஸ்பெஷலான நாள்ல பிறந்த ஒரு ஜீனியஸ் கிட்ட இருக்கு. அவர் பேர் வோல்கர் ஸ்ட்ராசன். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, ஸ்ட்ராசன் பண்ண ரிசர்ச் எதுல தெரியுமா? பிரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்கள்ல. இந்த பிரைம் நம்பர்ஸை வச்சு பண்ற வேலை தான் இன்னைக்கு நம்மளோட டிஜிட்டல் உலகத்தோட பூட்டாவும் சாவியாவும் இருக்கு. ஆமா, ரொம்ப ரொம்ப பெரிய பிரைம் நம்பர்ஸை வச்சு தான் யாராலையும் உடைக்கவே முடியாத டிஜிட்டல் லாக்ஸை உருவாக்குறாங்க. அப்போ பாருங்க, எங்கேயோ இருக்கிற ஒரு கணக்கு எப்படி நம்ம டெய்லி லைஃபோட, நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கோட கனெக்ட் ஆகுதுன்னு. இதுதான் அந்த ஆஹா மூமெண்ட். சரி, இப்போவும் அதே ஏப்ரல் 29 தான். ஆனா நாம இப்போ பார்க்க போறது ஒரு டோட்டலா வேற ஒரு பிரச்சனை. நம்ம அடுத்த க்ளூ நம்மள எங்க கூட்டு போகுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கியூல நிக்கிறது நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ஆனா அந்த கியூவுக்கு பின்னால ஒரு பெரிய கணக்கே ஒளிஞ்சிருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்மளோட 2வது மேதை ஃபெலிக்ஸ் பொல்லாக்செக். இவர் இதே நாள்ல தான் இந்த உலகத்தை விட்டு போனார். ஆனா அவர் செஞ்ச வேலை இன்னைக்கும் நம்ம கூட இருக்கு. அவர் கொண்டு வந்த கியூயிங் தியரி அப்படிங்கிறது சும்மா கியூல நிக்கிறதே ஒரு சயின்ஸா மாத்திருச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, எத்தனை பேர் கியூல இருக்காங்க, சர்வீஸ் எவ்வளோ வேகமா நடக்குது, இதையெல்லாம் வச்சு வெயிட்டிங் டைம் எவ்வளோ ஆகும்னு கரெக்டா சொல்ற ஃபார்முலாவை இவர் தான் உருவாக்குனாரு. இதனால தான் இன்னைக்கு கால் சென்டர்ல இருந்து டிராஃபிக் வரைக்கும் எல்லாத்தையும் திறமையா மேனேஜ் பண்ண முடியுது, நம்ம டென்ஷனும் குறையுது. இது நம்மளோட 2வது ஆஹா மொமெண்ட். அவரோட கணக்கு நம்மளோட விலை மதிக்க முடியாத நேரத்தை மிச்சப்படுத்துது, ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குது இல்லையா? ஓகே, அதே ஏப்ரல் 29. ஆனா இப்ப நாம இன்னும் பின்னோக்கி வேறொரு நூற்றாண்டுக்கு போறோம். இப்ப நம்ம முன்னால நிக்கிறது ஒரு பிரம்மாண்டமான கேள்வி. நம்மளோட 3வது ஃபைனல் கேள்வி. இது எங்கிருந்து வருதுன்னா, நேரா பிரபஞ்சத்தோட ஆழத்திலிருந்து வருது. கேள்வி இதுதான்: நம்ம வாழ இந்த பூமி இது எப்படி உருவாச்சு? இந்த கேள்விக்கு பதில் தேட நம்ம டைம் டிராவல் பண்ணி 19ஆம் நூற்றாண்டுக்கு போக போறோம். அங்க நம்மளோட 3வது கணித மேதையை சந்திக்கலாம். அவர் பேர் ஃபாரஸ்ட்ரே மால்டன். அவரோட பிளானடெசிமல் ஹைபோதெசிஸ்னு சொல்ற தியரி ஒரு பெரிய காஸ்மிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மாதிரி. சின்ன சின்ன தூசி, பாறை துண்டெல்லாம் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒட்டி மெதுவா ஒரு பெரிய கிரகமா மாறுதுன்னு கணக்கு போட்டு சொன்னார். இது அதுவரைக்கும் இருந்த எல்லா ஐடியாவையும் உடைச்சு போட்ட ஒரு புரட்சிகரமான பார்வை. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆஹா மொமெண்ட். நாம இன்னைக்கு நிக்கிற இந்த பூமி எப்படி உருவாச்சுங்கிற கதைய முதல்ல கணக்கு போட்டு சொன்னதும் இதே ஏப்ரல் 29ஆம் தேதி பிறந்த ஒரு மேதை தான். சரி, அப்போ யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் கிரகத்தையே உருவாக்குற கணக்க போட்டார், இன்னொருத்தர் கியூவை கண்ட்ரோல் பண்ண கணக்க போட்டார், 3வதா ஒருத்தர் நம்ம டிஜிட்டல் ரகசியங்களை பாதுகாக்க கணக்க போட்டார். இவங்க 3 பேரையும் கனெக்ட் பண்ற அந்த ஒரு விஷயம் என்ன? அதுக்கான பெரிய ரகசியம் இதுதான். இவங்க 3 பேருமே தங்கள சுத்தி இருந்த குழப்பத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்த பேட்டர்ன்ஸ, அதாவது வடிவங்களை கண்டுபிடிச்சாங்க. ஒருத்தர் விண்மீன் தூசியில பேட்டர்ன் பார்த்தாரு, இன்னொருத்தர் மனுஷங்களோட நடத்தையில பேட்டர்ன் பார்த்தாரு, 3வது ஆள் எண்களுக்குள்ள இருந்த பேட்டர்னை பார்த்தார். அவங்க கண்டுபிடிச்ச அந்த பேட்டர்ன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே உருவாக்குது. அப்போ இந்த ஒரு கேள்வியோடு இந்த பகுதியை நாம முடிச்சுக்கலாம். நம்ம சுத்தி இன்னைக்கு இருக்கிற கணித மேதைகள் நம்ம எதிர்காலத்தை மாத்த போற என்னென்ன மறைக்கப்பட்ட பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க? யோசிச்சு